கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படிங்கிறது விவசாயத்திற்கும் மாடுகளுக்கும் நன்றி செலுத்துவது. இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கடியாக தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாடு சிரிக்கிறத நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் மனுஷங்க சிரிக்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் ரசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இயக்குனர் ஜி. பூபதி பாண்டியன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய நகைச்சுவை தான். அப்படிப்பட்ட ஒரு தரமான திரைப்படம் தான் மன்னர் வகைரா. இந்த படத்துடைய டீம் மெம்பர்ஸான இயக்குனர் ஜி. பூபதி பாண்டியன், ஹீரோ விமல், ஹீரோயின் ஆனந்தி வந்திருக்காங்க. இவங்க 3 பேர்கிட்டயுமே இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல தரமான படம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இயக்குனர் பூபதி பாண்டியன் அவர்கள்கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். சார், இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆக்ஷன் குரூப் பேஸ்ட் படமா இல்லை வந்து ஒரு காமெடி பேஸ்ட் படமா? இது முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங். இது ஒரு லைஃப் கனெக்ட் பண்ணுற படம். எல்லாருக்குமே லைஃப் கனெக்ட் ஆகும். அதில் யாராவது ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஜனங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஒரு 3 விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஃபேமிலி எமோஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு அஃபெக்ஷன் ஒன்று சொல்லுவோம்ல, அது இருக்குது ஃபேமிலிக்குள்ளே, அது ஜாஸ்தி இருக்கும். அது இதில் எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு இதில் சண்டை நடந்தாலும் சரி, இதில் வந்து எமோஷன் எது நடந்தாலும் சரி, அது வந்து பாசத்தை பேஸ் பண்ணி தான் எங்கே எல்லா இடத்துலையுமே ட்ராவல் ஆகும். இல்லை எஸ்பெஷலி விமலோட கேரக்டர் என்னோடய கேரக்டர். உங்களுடைய கேரக்டர் வந்து இவரோட கேரக்டர் மூலமாக கொடுத்துட்டீங்க. ஆனந்தி கேரக்டர் நான் லைஃப்பில் மீட் பண்ண ஒரு கேரக்டர். ஓகே. அதனால் வந்து அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இவர் உங்களுக்கு தெரியும், ஒரு யதார்த்தமாக ஒரு ஓவர்டூ பண்ண மாட்டார். பட் இதில் கொஞ்சம் நான் ஜாஸ்தி பண்ண வச்சுருக்கேன். அதை விட பயங்கர சர்ப்ரைஸ் ஆனந்தி. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க ஆனந்தி இதில் வந்து டோட்டலாகவே ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டாக முழுக்க வந்து காமிக்கான ஒரு கேரக்டர். கிளைமேக்ஸில் அவங்க வந்து ரீல் நாங்கள் பார்த்தேன் எல்லா இடத்துலையும். ஏன்னா அந்த காமிக் பண்ணிக்கிட்டே வரும்போது கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு டக்குன்னு ஒரு எமோஷன் எடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து அழுக வந்துடும் அந்த இடத்துல. ஸோ வந்து இது ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அடுத்த லெவல் ஒரு படம். நிறைய படம், ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு டைமில் ஒன்று இருக்கும்ல, அதுமாதிரி இவங்க 2 பேருக்கும் டெஃபினட்டாக இருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து நான் எப்பவுமே காமெடி ஆக்ஷன் இது மாதிரி இது பண்ணுவேன். எங்கேயாவது ஒரு எமோஷன் வைப்பேன். இதில் ஒரு எமோஷன் பேக்கடு பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கேன். அது டெஃபினட்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா நான் 4 இடத்துல வந்துட்டு எடிட்டிங் போகிற இடம், டப்பிங் போகிற இடம், ஆர்ஆர் போகிற இடம், எஃப்எக்ஸ் போகிற இடம், 4 இடத்துலையும் என்ன எமோஷன் நினச்சோன்னோ சீரியஸ்லி எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய கேரக்டர் வந்து அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துருக்கு. அண்ட் ஓரளவுக்கு உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். நிறைய பேர் படம் பார்த்து ரசிச்சிருக்காங்க. பார்க்காத ரசிகர்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு பாயிண்டில் வந்து தனக்கு குடும்பத்துக்காக தன்னோட இதை விட்டுருவார். பட் தான் குடும்பங்கும் போது தன் லைஃபே போனாலும் பரவாயில்லன்னு விட்டுருவார். ரெண்டுமே அடுத்தவங்களுக்காக தான் அது எடுக்கிற ஒரு பாயிண்ட். அதனால் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் இவரும் ரோபோ சங்கரும் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. இவர் அட்வொகேட்டுக்கு எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணுற வரைக்கும் தான் திரைக்கதை போகும், அந்த ரிசல்ட் வெயிட்டிங். அப்போது ரோபோ சங்கர் வந்து அதை நம்பி ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பார். மாப்பிள்ளை வந்து வக்கீல் ஆகிடுவார், நம்மளை ஜாமீனில் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாஸ் ஆனாரா இவர் ஜாமீனில் வந்தாரான்றது அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ட்ராவல் ஆகக்கூடிய கதை. விமல், ஒரு நல்ல டிரெக்டர் கூட நீங்கள் கை கோர்த்துருக்கீங்க. அண்ட் இந்த படத்துடைய ஹீரோ நீங்கள், உங்களுடைய கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். என்னோட அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒரு ஆக்டிங் எல்லாமே வந்து இதில் வந்து மற்ற படங்களுக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இவர் என்கிட்ட ஒன்று ஷூட்டிங் முடிஞ்சே கேட்பார், ஆனால் எப்படின்னா இன்றைக்கி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அது ஆனந்தி வந்து அவங்க கேட்பாங்க, நீங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்கா? ஓகே. 2 பேருமே அது வந்து கேட்டுப்பாங்க. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கேரக்டர் வந்து பார்க்கும் பொழுது விமல் தெரிகிறாரா இல்லை வந்து சார் தெரிகிறாரா? மதியழகன்ற கேரக்டர் தான் தெரியும், அந்த விமல் தெரியாது. மதியழகன் தான் தெரியும். அந்த மதியழகன் தெரியறதுக்கு காரணம் அவர் டைரக்டர். அது மாதிரி இன்னும் என் கேரக்டர் இல்லை, ஹீரோயின் கேரக்டர் இல்லை, மற்ற எல்லா இப்போ ரோபோ சங்கராக இருக்கட்டும், மற்ற படத்துக்கும் இந்த படத்தில் பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்கும்.
ஒரு சீன் வர்ற ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, மற்ற இந்த பின்னாடி பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுடைய கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்களை வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாவே நார்மலாகவே வந்துட்டு போயிருப்பீங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர ரிச்சான ஒரு கேர்ளாக இருக்கீங்க. நீங்கள் இந்த மன்னர் வகைரா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தானா, இல்லை வேற குடும்பத்துலேருந்து இந்த குடும்பத்துக்கு வந்து ஜாயின் ஆகுறீங்களா? எல்லாரும் ஒரே குடும்பம் தான். அதுக்குள்ளே நடக்கிற எமோஷன்ஸ், இந்த லவ் இது பற்றி தான். எனக்கு வந்து சத்தியமாக நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் எனக்கு வந்திருக்கு. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஐ ஃபெல் பேட். ஐயோ, நான் சார் நினைக்கிற மாதிரி வரலையே. பிகாஸ் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து எப்போவுமே அந்த கிராஃப் என்ன அதுக்கு கீழே தான் பண்ணுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ, ஓவராக ரியாக்ட் பண்ணுறது இதெல்லாமே வராது. ஸோ பாவம் சார் நினைக்கிற மாதிரி வரல அப்படின்னு நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் செகண்ட் ஸ்கெட்யூல்லேருந்து அப்படியே சார்னு காப்பி பண்ணியிருக்கேன். எல்லா கிரெடிட் சாருக்கு தான். சீரியஸ்லி ஒரு சீன்லேயும் ஒரு மைன்யூட் எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சார். அண்ட் சாருக்கு வந்து ஹி ஹாஸ் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அண்ட் சார் ஹீ இஸ் டூ குட் வித் ஹிஸ் வேர்ட்ஸ். அதனால ஸ்பாட்டில் வந்து ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த குடும்பத்தில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. அந்த குடும்பத்தில் என்ன சேட்டையெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள், அதை சொல்லுங்கள். ஐயோ, நிறைய சேட்டு. நான் வந்து ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஆக்சுவலி என்கிட்ட வந்து இந்த கேரக்டர் சொல்லும்போது ஆனந்தி இப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டது. பிகாஸ் அந்த அளவுக்கு கலாட்டா அதாவது பண்ணுவான். எல்லாருமே வாடா போடான்னு கூப்பிடுறது, டிரைவர் காலேஜ் போகிற பஸ்ஸை தம்பி வண்டி எடுறா அப்படின்றது, இந்த மாதிரி இப்படிலாம் இருப்பாங்களா பொண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுது. ஆனால் ஆக்சுவலி ட்ரூலி பிகாஸ் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு, அதுதான் எனக்கு டிராஸ்டிக் சேஞ்ச் இந்த கேரக்டர். அண்ட் எல்லா நாள் எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமே, அது இட் வாஸ் டூ குட். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து ரியல் லைஃப்பில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்களே சார்கிட்ட கேட்டிருக்கீங்க. படம் நடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணவே முடியாது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தான் மாறுறேன். கூட்டு போய் காட்டணும். நானும் கொஞ்சமாக மாறுறேன். எப்படி கலாய்க்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். அப்படியா சார்? ஒரு அமைதியாக இருந்த பொண்ணை வந்து பயங்கர சேட்டை பண்ண வச்சிட்டீங்கன்னு அவங்க அதை சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இல்லை, அது கேரக்டர். ஓகே. அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஓகே. இப்போ எல்லாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் சீரியஸ்லி வர மாட்டேங்கிறது. அதனால ஐம் லக்கி. பட் எப்போயாவது தான் அது வந்து வரும் இந்த கேரக்டர். கரெக்டாக ரொம்ப ரொம்ப கேப் விட்டு வரும்ல ஒரு ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ட்டு. அதில் வந்து அந்த கேரக்டரை மட்டும் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் அதெல்லாம் வந்திருக்கு. பட் அந்த இது என்னென்னா அடுத்தடுத்து வர ரொம்ப கேப் இருக்கும். ஓகே. அண்ட் விமல், உங்க கூட இவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க நடிக்கிற படங்களை வந்து உங்க கூட சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த படத்தில் உங்க கூட யார் யாரெல்லாம் என்னென்ன கேரக்டரில் வந்து ட்ராவல் ஆயிருக்காங்க, என்னென்ன விஷயத்துக்காக அவங்கெல்லாம் உங்க கூட இருக்காங்கங்கிறத சொல்லுங்க. மொத்தம் 3 ஃபேமிலி, வில்லன் ஃபேமிலி, ஹீரோயினி ஃபேமிலி, எங்கள் குடும்பம் 3 ஃபேமிலி. ஒவ்வொரு ஃபேமிலிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதில் வந்து புதுசாக வந்து நம்ம ஒரு ரோபோஸுங்கிற ஒரு மாமா கேரக்டர், அவரோட தான் ஃபஸ்ட்டு படம். அவரோட அந்த 2 பேருக்கும் ரொம்ப கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் அது மாதிரி அந்த அந்த மாப்பிள்ளை கேரக்டருக்கு வந்து ரொம்ப கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இருக்குது. அப்புறம் பிரபு சார் வந்து அப்பா. இது ஆனால் அப்பாவுக்கும் பையனுக்கான அந்த சென்டிமெண்ட். அண்ணன் தம்பி, அண்ணனா வந்து அவர் கார்த்தி நடிச்சிருக்காப்புல. உண்மையிலே பார்த்தா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கும். எல்லா ஃபேமிலியுமே இப்போ அண்ணன் தம்பின்னு கிடையாது. இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரியலாக இருக்கும். எதுவுமே ஒரு கதையாவோ ஒரு போலித்தனமாகவோ இருக்காது. இப்போ ஒரு ஹீரோயினி குடும்பம், அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இது வந்து ஒரு ட்ராமா வந்து ஒரு ட்ராமாவாக இருக்காது, ஒரு லைஃப்பில் நடக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாருமே அவ்வளோ எமோஷ்னலாகவே பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன் அப்படி இருக்கும், அந்த ஸ்க்ரீன் பிளே. அண்ட் உங்கள் கூட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? உங்கள் கூட எந்தெந்த காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ட்ராவல் ஆகியிருக்காங்க இந்த படத்தில்? எல்லாரும். நான் வந்து நிஜமாகவே இந்த அளவுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்டோட நான் ஒர்க் செய்யலை. எல்லாரும், நீலிமா, எல்லாரும் ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷம். ஆஃப் ஸ்க்ரீன். அண்ட் உங்களுடைய படங்களில் வந்து உங்களுடைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். மயில்சாமியாக இருக்கட்டும், இல்லை கருணாஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ரோபோ சங்கர், சிங்கம் புலி அண்ணா, இவங்க எல்லாருமே ட்ராவல் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு சேஞ்ச் எதனால சார் இந்த படத்தில்? அப்படி வாண்டடாக கிடையாது. எனக்கு என்னென்னா இந்த படம் இப்போ நம்ம ஸ்கிரிப்டை எழுதும்போது நமக்கு வரும்ல, வரும்போது அதில் எது ஆட் ஆகுது அப்படின்றது தான். இல்லையே நம்ம வந்து அப்படி பண்ண முடியாதுல்ல எல்லா படமுமே.
அதனால வந்தது தானே இல்லையா, மற்றபடி வாண்டடாக இந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு. ஆனந்தி அவங்களுடைய ஆக்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. அது முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ ஆனந்தினா ஒரு சைலண்டாக இருப்பாங்க, ஒரு கேரக்டர். இப்போ கையில் இருந்து எடுத்துக்கிட்டாலே ஒரு அமைதியான ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா துருன்னு இருக்கும் கேரக்டர். ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், கேரக்டர் வைஸ் ஒரு மாதிரி ஒரு இடத்துல நிற்கிற கேரக்டர் கிடையாது. இது ஒரு நின்று டைலாக் பேசுகிற கிடையாது. ஏதோ ஒன்று அசைஞ்சிட்டு ஓடிட்டு வந்துட்டு ஒரு துருனே இருக்கும் இந்த கேரக்டர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அது நான் ஒரு இடத்துல பயங்கர ஃபேன். அது அந்த படம் வந்த பிறகு இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு இடத்துல செல்ஃபோன் ஷாப்பில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று, அது என்னது, பூரா பேரும் பதட்டமாகவே இருக்கானுங்களே. எங்க சொல்லுங்க அதை. என் கேரக்டர் எப்படின்னா only ஃபேஸ் மட்டும் நடிக்கக்கூடாது, ஹோல் பாடி. ஓகே, கேட்பேன், இது வரைக்கும் தானே ஷார்ட்டு, காலுக்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே. சத்தியமா. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். சரி, அந்த பூரா பயலுக்கு சொல்லுங்க எங்களுக்காக. ஐயோ, பூரா பையில பதட்டமாகவே இருக்கானே அப்படி இன்னும் நல்லா பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆக்டிவா இருக்கும் உங்களுடைய கேரக்டர் வந்து பார்க்கும்பொழுது இல்லையா? ஓகே, விமல் அவருடைய ஆக்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. இட் வாஸ் ஆசம். அண்ட் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப அமைதியான பர்சன். என்ன மாதிரி தான் பூபதி பாண்டியன் சார் அப்படியே மாற்றிட்டாங்க 2 பேரும். அமைதியான பர்சனா விமல் சார்? அப்படி நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. முதல் முறையாக ஆனந்தி சொல்லி தான் நாங்கள் வந்து கேள்விப்படுறோம். ஆனந்தி நானும் இதுதானே முதல் படம், அதனால இந்த படத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். இல்லை, அவர் அமைதியாக இருந்தது காரணம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர். ஓகே, அது நிறைய ப்ரெஷர் அவருக்கு மைண்டில் இருந்தது. ஓகே, நான் அதை தான் சொல்லுவேன், அதை தூக்கி போடுங்க, திடீர்னு ஒரு சின்ன இது வரும், அது யாருக்குமே தெரியாது. அது 2018 ஒரு புது அவதாரம் ப்ரொடியூசராக அவர் வந்திருக்காரு. என்னோடய வாழ்த்துக்கள். முதல் படம் அவர் பேனரில் நான் பண்ணதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்ன எல்லாருமே இந்த படத்தை வந்து கதை கேட்டுட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் போது வந்து எல்லாத்தையுமே என்னை ஒருத்தனை மட்டுமே நம்பி அவ்வளோ சுமையை சுமந்திருக்காரு. டெய்லி ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் ஒரு படம் எடுக்கிறது. இந்த படத்தோட மியூசிக் பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். அதாவது துருவங்கள் 16 படத்தோட மியூசிக் ரேட்டு தான். ஏன்னா அந்த படத்துல வந்து பாடல்களே இருக்காது, வெறும் பிஜிஎம்லே வந்து அவர் கொடுத்துட்டு ஒரு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு பேரும் வாங்கிட்டாரு. அவர் இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி கமிட் ஆனாருன்னு சொல்லுங்க. துருவங்கள் 16 வந்து அவர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் கமிட் ஆகிட்டார். நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒன்லி ஆர்ஆர்ன்றதுனால அது கொஞ்சம் டக்குன்னு அவர் முடிச்சு வெளியில் வந்துட்டு அவர் பண்ணிட்டார். பட் இந்த படத்தில் வரும்போது ஒரு கமர்ஷியலாக இப்போவே அவர் வந்து பயங்கர பிஸி. வந்து மலையாளத்தில் பிஸி, தெலுங்கில் வந்து இந்த அர்ஜுன் ரெட்டி ஹீரோ படம், அடுத்த படம் அவர் தான் மியூசிக்கு. ஸோ வந்து அவர் நல்ல ஒரு பயங்கர டேலண்டான, நல்ல டேலண்டான. ரொம்ப எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வேறு அப்பனை பற்றி கவலைலாம் அப்படின்னு ஒரு பாட்டு, அது கட்டாய கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. ஓகே, கட்டாய கவிஞர் யார் இல்லை, அவர் தான். அவருதானா? ஆமாம், முதல் முறையாக இந்த படத்தில் என்ன கேட்டேன், அதான் கட்டாய கவிஞர் அது டைட்டிலே வரும். இந்த பாடல் எழுதியவர் கட்டாய கவிஞர் இந்த பூபதி பாண்டியன். ஏதோ கட்டாயத்தினால எழுதப்பட்ட மாதிரியே கட்டாய கவிஞர். இல்லை என்னன்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு சாங், இவங்க ஒரு ஹீரோ ஹீரோன்னு ஒரு ரிலீஃப் மூடு வரும்போது இந்த சாங். ஸோ இந்த ஃபேமிலி மூடை விட்டுட்டு லிரிக் இருக்கக்கூடாது. அது ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த லீடு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து அண்ணனை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு அப்பா பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை, ஊரை பற்றியும் கவலை இல்லை, அப்படி ஒரு சாங் இப்படி தான் நல்லா இருக்குமே, இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தினாங்க, நீங்களே எழுதிருங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் அது கட்டாய கவிஞர் ஆனிச்சு. அண்ட் இன்னும் எத்தனை பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது? யாரெல்லாம் எழுதியிருக்காங்க சார் தவிர்த்து? இல்லை எல்லா பாடலும் அவரே எழுதிட்டாரா? இல்லை, மணியமுதன் அப்படின்னு ஒரு கவிஞர், சாரதி. மணியமுதன்னா இந்த அழுங்குறன் குழுங்குற சாங் எழுதினவர், சாரதின்னு ஒருத்தர். ஒரு ப்ரொடியூசராக இப்படி ஒரு படம் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? இல்லை சார் வந்து ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே ஓகே இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப ஒரு அது மாதிரி இப்போ கட்டாய கவிஞர் மாதிரி நான் வந்து கட்டாய ப்ரொடியூசர். இது ஒரு காமெடிக்கு தான் சொல்லுவேன், கட்டாய ப்ரொடியூசர் மாதிரி கேட்டான். ஒரு நிறைய மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு நிறையா இருப்பாங்க, அதனால் எல்லாருமே இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப இது பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது வெளியிலலாம். சரி, அதுக்கு ஏன் நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திடீர் ப்ரொடியூசர். இயக்குனர் பூபதி பாண்டியன் சாருடைய படங்கள் அப்படின்னாலே வந்து அவருடைய படத்தில் காமெடியன்ஸ் மட்டும் காமெடி பண்ணாமல் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ, ஹீரோயின், வில்லன்கள் எல்லாருமே வந்து காமெடி பண்ணுவாங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடி பற்றி சொல்லுங்கள். இதில் லவ் ட்ராக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஹீரோ ஹீரோயினா பார்த்துப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, உடனே கட்டிப்பிடிச்சி சாங்கு அந்த மாதிரி இல்லாமல் இது லவ் ட்ராக்கு, லவ் எமோஷனலே இது வந்து ஒரு வித்தியாசமான லவ் ட்ராக்காக இருக்கும். நான் நடித்த படமாக இருக்கட்டும், ஆனந்தி நடித்த படமாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு லவ் ட்ராக்காக இருக்கும். ஏன்னா
லவ்வும் போயிட்டுருக்கும், ஃபேமிலி போயிட்டுருக்கும், எமோஷனல் போயிட்டுருக்கும், அங்கே காமெடி ட்ராக் அது தனி எல்லாமே கனெக்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ எதுவுமே துண்டாக தெரியாது படத்தில் பார்த்தீங்கன்னா. எல்லாமே ஒன்றுக்கும் லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் படம் ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு இதுவுமே டிஃப்ரெண்ட். இப்போ ஃபேமிலி எமோஷனல் அது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக போயிட்டுருக்கும். அண்ணன் தம்பி பாசம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கும். இப்போ ரோபோசங்கர் மாமா அதுனா அது ஒரு இதுக்கு போயிட்டுருக்கும். லவ் எமோஷனல் போயிட்டுருக்கும். ஆக்ஷனாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ சாங் கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல இந்த சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. கதையோட சாங்காக இருக்கும். இப்போ ஓப்பனிங் சாங்காக அந்த கதைக்கு என்ன தேவைப்படும் அந்த மாதிரி லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே சாங்கும் அந்த படத்தில் வந்து அதுவும் ஒரு கண்டினியூட்டியாக இருந்துகிட்டு இருக்கும். தேவையில்ல திடீர் சாங்லாம் இருக்காது. ஆனந்த், இந்த படத்துல நீங்க பண்ண காமெடி பத்தி சொல்லுங்க. நான் பண்ண ஒவ்வொரு காமெடி சீனும் ரொம்ப ரசித்து பண்ணேன் நான். ஓகே, என்ன சொல்கிறது, ரசிச்சு பண்ணீங்க. சரி, ஓகே, என்ன சொல்றதுன்னு உடனே டிரெக்டர் சார் கிட்ட போயிட்டீங்க. ஃபைன். அண்ட் விமல், இந்த படத்துல இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. சரண்யா பொன்வனன் மேம் இருக்காங்க, நீலிமா இருக்காங்க, சாந்தினி இருக்காங்க, சிங்கம்புலி அண்ணா, ஜூலி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்லுங்க. அதான் இப்போ அவங்க ஃபேமிலி எடுத்திங்கன்னா சரண்யா அம்மா, ஜேபி சார் வந்து அம்மா அப்பா, அவங்களோட அக்காவை வந்து சாந்தினி மேடம். இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்தோன்னா பிரபு சார், மீரா கிருஷ்ணன் மேடம் வந்து அம்மா அப்பாவாக நடிச்சிருக்காங்க. இப்போ அண்ணனா வந்து கார்த்திக் நடிச்சிருக்காரு. அதேமாதிரி வில்லன் ஃபேமிலி உங்களுக்கு அண்ணனா வந்து வம்சி கிருஷ்ணா. அப்புறம் இன்னொரு வில்லன் ஃபேமிலி அபிஷேக்கு, அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கும். அதேமாதிரி இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிறவராக நம்ம சிங்கம்புலி அண்ணன் நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி மாமாவா ரோபோ சங்கர் அண்ணன். அதுமாதிரி எல்லாமே ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்துகிட்டு இருப்பாங்க. கேமராமேன் சார் பற்றி சொல்லுங்கள். டெஃபினட்டாக சொல்லணும். அது ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஜி முத்தையா தான் அந்த படத்தை ஒரு 40% பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் டைரக்டரை பண்ண போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் சூரஜ் நல்லுசாமி சார் அவர் பண்ணார். அந்த ஒரு பாவர்ட்டியே இருக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி எல்லாமே ரிச்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ இந்த படத்தோட அவுட்லுக்கு வந்து எப்படி இருக்கணும்ன்ட்டு நானும் பிஜி முத்தையாவும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணணும். சூரஜ் வந்தப்போ அதை வந்து இன்னமும் அதிகப்படுத்தி அந்த லுக்குக்கு இன்னமும் அது வந்து ஹெல்ப் பண்ணி நல்லா பண்ணாப்புல. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட எனக்கு வந்து பேரை மாற்றி கூப்பிட்றேன். சில நேரத்தில் முத்தையான்றான், சில நேரத்தில் சூரஜ், அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு மிங்கிள் ஆகிடுச்சு எனக்கு அந்த மாதிரி. ஓகே. அண்ட் இந்த படத்துடைய எடிட்டர் பற்றியும் மற்ற டெக்னீஷியன்ஸ் பற்றி எடிட்டர் வந்து கோபிகிருஷ்ணா, அந்த தனி ஒருவன், வழக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் வாங்கின, நேஷ்னல் அவார்டு வாங்கின எடிட்டர், ப்ளஸ் நல்லா கமர்ஷியல் பண்ணுற ஒரு எடிட்டர். அவர் எனக்கு வந்து இன்ஸ்டியூட் ஜூனியர். அவர் திருவிளையாடல் ஆரம்பம் என்னோடய டைரெக்ஷனில் வந்த படத்தில் அவர் தான் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக நான் தான் சேர்த்து விட்டேன். அவர் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கார். நல்ல ஒரு சென்ஸ் உள்ள அவர். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இது 2வது படம்னு நினைக்கிறேன். அவர் வந்து செட்டு அது ஒரு மாதிரி ஆக்சுவலி என்னமே இது எதையுமே பிரிக்க முடியாத அளவுக்கு, எப்படி ஒரு குடும்பத்தை பிரிக்க முடியாத மாதிரி அது மாதிரி டெக்னீஷியன் எதையுமே தனியாக சொல்ல முடியாது. ஒருத்தர் மிங்கிள் பண்ணி இது ஆர்ட் டைரெக்ஷனோட ஃபோட்டோகிராஃபி சில இடத்துல இருக்கும், சில இடத்துல வந்துட்டு எடிட்டிங்கோட வந்து டைரெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே மிங்கிள் ஆகிருக்கும். ஸோ வந்து இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்துட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. விமல், உங்களை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் நாங்கள் வந்து பார்க்க முடியுது. இந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அவர் பற்றி சொல்லுங்கள். இல்லை, இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு கிடையாது. இந்த கதைக்கு அது ஆக்ஷன் தேவைப்பட்டது. அதுமாரி இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் இன்டர்வெல்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து ஒரு திருவிழா ஃபைட்டு அப்பாவுக்காக ஒன்று இருக்கும். அதெல்லாம் அல்டிமேட்டாக என்னென்னா அந்த கோவமே அப்பா மேலே ஒருத்தன் வந்து பேசிட்டானேங்கிறது தான். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இவருக்கு அப்படி யோசிச்சார். ஆக்சுவலி ஃபைட்டை கட் பண்ணி காட்டோன்னா அண்ணா செம்மையாக இருக்குது அப்படின்ட்டார். அப்புறம் என்னன்னா இவர் ரசிகன் ஆகிட்டார். அப்போ இவர் விமலா இருக்கல அங்கே, அதுதான் ஆடியன்ஸு. ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு சொல்லுங்கள் சார். சுப்ரீம் சுந்தர். ஓகே. அவர் இந்த கோலி சோடா 10ன்றதுக்குள்ளே அந்த படம்லாம் பண்ணார். அவர் வந்து நான் வந்து வடங்கள் ஒர்க் பண்ணும்போது மாஸ்டர் டைல கனல் கண்ணன் அந்த மாஸ்டர் டைல அசிஸ்டண்டாக இருந்தவர் அவர். அண்ட் இது எந்த ஊருடைய பேக்ரவுண்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் மன்னர் வகைரா அப்படிங்கிறது? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நடக்கும். பட்டுக்கோட்டையை சுற்றி அந்த மாதிரியான ஃபேமிலிஸ் இன்னும் அந்த ஊர் சைட்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
ஏங்க நானே அந்த ஃபேமிலி தானே. அதுதான் சார் நானே கேட்கலான்னு வந்து இது உங்களுடைய ஒரிஜினல் கதையவா? ஏன்னா நீங்க பார்த்த எடுத்துக்கலாம். கேரக்டர் இருக்கலாம். ஆமாம். இந்த பதில் தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். அண்ட் இந்த ஒரு தருணத்துல நீங்க யாருக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த படத்தில் சொன்னால் நிறையா லிஸ்ட்டு போடணும். இல்லை அது வந்து தேங்க்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. படம் வந்து நாங்கள் வந்து ஹிட்டு கொடுக்கறது தான் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குற தேங்க்ஸாக இருக்கும். இவ்வளோ நிறைய எங்களுக்காக நீங்கள் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது பொங்கல் நிகழ்ச்சி அப்படிங்கிறனால பொங்கல் கொடுத்தே நம்ம வந்து சிறப்பிக்கலாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருக்கோம். எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்காக. அவங்களையும் இந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்களுக்கும் எங்களுக்கும் சேர்ந்து எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திருநாள் தினமே இந்த வாழ்வில் தான் அடடா அடடா வீடே கோவில் தான். திருநாள் தினமே இந்த வாழ்வில் தான் ஒரு வாழைத்தாரென உருவான சொந்தமே. இதை தாண்டி பூமியில் வேறென்ன வேண்டுமே. நல்லா பார்த்துக்குங்க. ஆனந்தி வந்து பொங்கல் ரொம்ப பிடிக்குன்னாங்க. அதனால காரில் போய் சாப்பிட்டு போகிறதுக்காக பானையோட லாஸ்ட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. கொடுத்தாச்சு. நல்லா பார்த்துக்கங்க. நிறையா இருக்குது பொங்கல். அடடா அடடா அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்.